உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. எனக்கு பாவம் ஒரு ஆசை இல்லைன்னா பாவம் செய்கிறவனை என்னால் எளிதில் மன்னிக்க முடிகிறது. பாவத்தை எதிர்த்து நிற்கிற என்கிற இடத்தில் இருந்து தாண்டி பாவத்தை ஒதுக்குகிற மனநிலைக்குள் வாருங்கள். கை தட்டுங்க அவருக்கு. ஸோ காட் இஸ் குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நண்புக்குரியவர்களை, முதலாவது நீங்கள் உங்களை நேசிக்க வேண்டும். அதாவது கடவுளிடம் வரும்போது, இறைவனிடம் வரும்போது புறஜாதி என்ன பண்ணியிருக்கான், தனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிலையை செஞ்சு இதுதான் கடவுள்ட்டான். தனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செஞ்சுருக்கிறான். நீங்கள் கடவுள்கிட்ட வரும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் கடவுளெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் விக்கிரகம் ஆராதனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படி அவரை பாருங்கள். உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அவர்தான் தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் பக்குவம். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இயேசு நான் இன்றைக்கி பார்க்குறேன். கையை தட்டுங்க தான் இருக்குது. ஆனால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் இருந்தார். ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏன் மக்களால் சில நேரம் ஃப்ரீயாக ஒர்ஷிப் பண்ண முடியல, ஃப்ரீயாக பிரசங்கம் பண்ண முடியல, ஃப்ரீயாக பிரசங்கத்தை கேட்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவர்கள் தங்களை வேறு விதமாகவே பார்க்க, இறைவனை வேறு விதமாய் பார்க்கிறார்கள். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உன் நினைவுகளுக்கு என் நினைவுகள் இருக்கின்றார். இதுக்கு மேலே அவர் என்ன சொல்லணும் உங்களுக்கு? ஆமேன். $50 காசு எடுத்தவனை போட்டு நீங்கள் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? விடுப்பா, இதை போட்டு இவ்வளோ பெரிய அப்படின்னு சொல்லுவீங்களே, அந்த இடத்துல அவர் இருக்கார். கையை தட்டுங்க. அதான் கடவுள். அதை புரிஞ்சுங்க, அதான் கடவுள். ஐயோ அங்கே தான் இருக்கார் அவர். அவர் மேலே சார். இன்றைக்கி ஒருத்தர் கூட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். குலோப் ஜாமுன் கொண்டு வந்து வச்சாங்க, அடுத்து ஐஸ்கிரீம் வச்சாங்க. அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், சில நியாயப்பிரமாண போதகர்கள்லாம் மற்றவர்களை மன்னிக்க மாட்டேன்றாங்களே, ஏன் அப்படின்னா. நியாயப்பிரமாண போதகம்னு சொல்ல சில ஒரு சில ஆளை சொல்லிவிங்களா, ஏன் இப்படி இருக்காங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இப்போ நீங்கள் இந்த குலோப் ஜாமுன் எடுத்திங்கன்னா எனக்கும் வராது. ஏன்னா எனக்கு அது பிடிக்காது. ஆனால் ஐஸ்கிரீமை தொட்டிங்க, இங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குமே. என்ன சொல்ல வரீங்கன்னாரு. இயேசுநாதரால் மற்றவங்களை ஈஸியாக மன்னிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா அவருக்கு பாவம் பிடிக்காது. பாவம் பிடிக்காதாலாம் ஈஸியாக மன்னிச்சிடுவாங்க. குலோப் ஜாமுன் எனக்கு பிடிக்காதில்ல, நான் எடுத்தோன்னு மன்னிச்சிடுவேன். ஆனால் ஐஸ்கிரீமை தொட்டானே உசிரே போயிடும். ஏன்னா அதை நான் ரொம்ப நேசிக்கிறேன். மற்றவர்களை மன்னிக்க முடியல என்னன்னு அர்த்தம், இவனுக்கு அந்த பாவத்தில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். கையை தட்டு. அப்போ when I don't consider sin is an important thing, I can easily forgive others. எனக்கு பாவம் ஒரு ஆசை இல்லைன்னா பாவம் செய்கிறவனை என்னால் எளிதில் மன்னிக்க முடிகிறது. ஏசுநாட்ட ஒருத்தர் விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்துட்டாங்க. அவர் சொல்றார், இதில் எப்படி என்னதாண்டா இருக்குது, ஏன்டா இப்படி சுற்றி நின்றுட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இருக்கிறீங்க சார், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு 50 பேர் நிற்கிறாங்க. அவருக்கு பார்க்கும்போது ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயத்துக்காக இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. தேவனுடைய எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம். பாவத்தை எதிர்த்து நிற்கிற என்கிற இடத்தில் இருந்து தாண்டி பாவத்தை ஒதுக்குகிற மனநிலைக்குள் வாருங்கள். கை தட்டும் போது அவருக்கு. பிசாசை
அவன் கூட போரிடுகிற யுத்தம் பண்ணுகிற இடத்தை விட்டு அவனை கன்சிடர் பண்ணாத இடத்துக்கு வாங்க. ஒரு ஆளை கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறத விட அவனை அவமானப்படுத்துவது அல்லது அதை ஜெயிப்பது வேறு எதுவுமே கிடையாது. இந்த தெருவில் இருக்கிற இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா வீடுகள்லையும் இருக்கிற எல்லாரையும் எடுத்துக்காங்க. அதில் பிசாசை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்க வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வீடாக தான் இருக்கும். ஏன்னா வாரம் பிசாசை படிச்சுட்டு வரேன் சர்ச்சில் போய். வெளியில் இருக்கிறவனுக்கு பிசாசை பற்றி அறிவு இல்லை. இவன் தான் எதெடுத்தாலும் பிசாசுன்ற லெவலில் இருக்கு. என்ன சொல்லுவேன், நான் பாவத்தை எப்படி தான் பேசுகிறேன். நீங்கள் அதை இக்னோர் பண்ண அது இருந்த இடமே தெரியாமல் போயிடும். பாவமும் அப்படித்தான். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் போக 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 அது அப்படியே இருந்த இடமே தெரியாமல் போயிடும். அதை புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ பாதிரிமார்களை விட பாதிரிமார்கள் பாதர் என்ன ஆமாம், இவர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப பாவத்தை பேசி அதை தொடச்சி வைக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, நீங்கள் விட்டிங்கனாலே இது அழிஞ்சிரும். ஏன்னா சிலுவையில் அதனுடைய அதனுடைய லைஃப் லைனை தேவன் உருவி எடுத்துட்டார். கைத்தட்டுங்க ஒரு தவறுக்கு. ஆமேன் 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 ஆமேன். சரி அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நல்லவர். ஸோ நம் செய்திக்குள் கடந்து செல்லுவோம். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.